கிளைமேட் வந்துட்டு இந்த சில்லுன்னு குளுன்னு இருந்துச்சு. அதனால் வீட்டுக்குள்ளே அடைக்கொழி மாரி வீட்டுக்குள்ளே இருந்த அம்மா வேறு வந்தாங்களா. அம்மா வந்துட்டு போய் மாவு அரைச்சிட்டோம் அப்படின்னாங்க. சரின்ட்டு தம்பி அம்மாக்கிட்ட கொடுத்துட்டு அப்படியே கிளம்பியாச்சு. அவங்க புது கடை வச்சுருந்தாங்க. அந்த கடைக்குள்ளே என்னென்ன இருக்குன்ட்டு எல்லாமே சுற்றி பார்த்துட்டு அப்படியே கடைக்கு போய் மாவு அரைச்சிக்கிட்டு அங்கே ஒரு அழகாக பூச்செடி நட்டு வச்சுருந்தாங்க. அதையுமே கொஞ்சம் லைட்டாக வீடியோ எடுத்துகிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. கோதுமை ரவை அரைக்கிறதுக்கு எடுத்துகிட்டு போனாக்கா அவங்க வேறு மாவு மாரி அரைச்சி கொடுத்துருக்காங்க. எடுத்துகிட்டு வந்ததுக்கப்புறம் அம்மா வேறு திட்டிகிட்டே இருந்துச்சு அவரை. ஏன்னா நானும் 2-3 டைம் சொன்னேன், இல்லை இப்படி தான் அரைக்கிறதுன்னு சொல்லிட்டு அரைச்சி கொடுத்துட்டாரு. சரி விடுன்ட்டு அதை ஜலிச்சு ரவை வேறு மாவு வேறு தனித்தனியாக கொட்டி வச்சுட்டு நான் பண்ண தம்பிங்களை கொஞ்ச நேரம் விளையாட்டு காமிச்சிட்டு வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துட்டேன். வரும்போதே காப்பி பவுடர் வாங்கிட்டு வந்தேன். கரண்ட் அடிச்சு காக்கா மாதிரி இருக்கிற என்னோட பேஸுக்கு கொஞ்சமாக ஃபேஸ் பேக் போடலான்ட்டு மஞ்சள் தூள் காப்பி பவுடர் கொஞ்சம் லெமன் புழிஞ்சு விட்டு கொழுப்பிட்டு 10 நிமிஷம் பூச்சி விட்டு அதுக்கப்புறம் வாஷ் பண்ணி பார்த்தா பிரைட்டாக வரும்ட்டு எனக்கு பிரைட்டான மாதிரி ஃபீலே வரல. சரி விடு காக்கா என்னைக்காவது வெள்ளையாயிருமா அப்படின்னு நினச்சிட்டு வெளியே துணி காய போட்டுருந்தா எல்லாமே எடுத்துன்னு வந்து உள்ளே போட்டு ஸ்ட்ராங்காக ஒரு காஃபி குடிக்கலாம்னு நினச்சி யாருக்கும் தெரியாமல் தான் காஃபி போட்டேன். அதுக்கப்புறம் என் பையன் வந்து நிற்கிறேன். சரின்ட்டு அவங்க கூட ஷேர் பண்ணி காஃபி குடிச்சிட்டேன். இன்னொரு வீடியோ பார்க்கலாம். பாய்.